1000 தென்னை சாஞ்சாலும் ஒரு பனை மரத்தை சாய்க்கிறதுக்கு ஒரு வாரம் புயல் அடிக்கணும். அதே மாதிரிதான் இந்த டேனியலும். இவனை அழிக்கணும்னு நினைச்சா அழிக்க முடியாது. இந்த டேனியலே அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிருக்கான்னு இந்த ஊர் மக்களுக்கு நல்லாவே தெரியும். இவன் அரசியல்ல வந்துதான் நல்லது செய்யணும் அவசியம் இல்ல. ஆனா இப்ப அரசியலுக்கு வர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கான். கயவன் கையில ஆட்சி போயிடக்கூடாது. அதுதான் இந்த டேனியலோட நோக்கம். கயவன் கையில நாட்டை கொடுத்துட்டு நம்ம என்னதான் சீர்படுத்தினாலும் பெற சீர்படுத்த முடியாது. அதனால நாமளே களத்துல இறங்கணும் தான் இந்த அரசியல் வாழ்க்கை. முதல் முறையா அரசியல் வாழ்க்கையில கால் எடுத்து வச்சிருக்கிற நம்ம டேனியலுக்கு பணமான சின்னத்துல உங்க வாக்குகளை செலுத்துமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றம் வீட்டுக்கும் தேவை, நாட்டுக்கும் தேவை. மாற்றம் வீட்டையும் சீர்படுத்தும், நாட்டையும் சீர்படுத்தும். 10 வருஷமா நம்ம தொகுதிக்கு எம்பியா இருந்தோம். இந்த ஊருக்கு எதுவும் செய்யல, இந்த நாட்டுக்கு எதுவும் செய்யல. இந்த ஆட்சி நமக்கு தேவையா? சிந்தித்து செயல்படுங்க மக்களே. இது உங்களுக்கான நேரம். மாற்றத்தை விரும்புங்க, திருப்பி அடிங்க. 10 வருஷம் ஆட்சி வந்து செய்யாதவன் இனியா செய்ய போறான். இனி வருவாங்க, நான் அதை செஞ்சிருவேன், இந்த சலுகை அந்த சலுகை, நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு வருவாங்க. அப்ப கடந்த 10 வருஷத்துல அவங்க என்னதான் பண்ணுனாங்க? கேள்வி கேளுங்க மக்களே, கேள்வி கேளுங்க. ஆனா நம்ம தலைவர் டேனியலே உங்களுக்கு அவ்வளவு சிரமத்தை வைக்க மாட்டாரு. சொன்னதையும் செய்வாரு, சொல்லாததையும் செய்வாரு. அதுக்கு இந்த அன்னைக்கிளி வாக்கு கொடுக்கறா. அன்பான வாக்காள பெருமக்களே, உங்கள் டேனியல் வந்திருக்க. உங்க வீட்டு புள்ள வந்திருக்க. 12 வயசுல பொது சேவைக்கு வந்தேன். வயசு 24. நான் இப்படியே பொது சேவை செஞ்சுட்டு போயிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா எத்தனை வருஷம் தான் கயவன் கையில நாட்டை கொடுத்துட்டு நாமளும் வேடிக்கை பாக்குறது. நாம நம்ம கையில இருக்கிற படத்தை வச்சு பொது சேவை செய்யணும்னா நாம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா அவன் எதுக்குன்னு கேக்குறேன். ஊரா விட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் விட்டு புள்ள தானா வளரணும் ஒரு பழமொழி. அவன் ஊரா விட்டு பிள்ளைய வளர்க்கணும்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு தான் விட்டு பிள்ளைய வளர்த்துட்டு இருந்தா தான் சொத்தையே வளர்த்துக்கிட்டு இருக்கான், தான் சொந்த பந்தத்தையே வளர வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் நமக்கு ஆட்சிக்கு எதுக்குன்னு கேக்குற. மக்களே, சிந்தித்து செயல்படுங்க. எங்க கிட்ட இந்த இலவசம் அப்புறம் அந்த நன்கொடை கொடுக்கறது, பணம் கொடுக்கறது இதெல்லாம் எங்க கிட்ட இல்ல. நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த ஊருக்கும் இந்த தொகுதிக்கு என்ன பண்ணணுமோ அதை சரியா செய்வோங்கிற வாக்கு மட்டும் நாங்க கொடுக்கறோம். நான் கொடுத்த வாக்கு நிறைவேற்றலன்னா என் சட்டை பிடிச்சி கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது. ஏய் டேனியலு, இவ்வளவு சொல்லி வாக்கு கேட்டிய, நீ சொன்னது எங்க நிறைவேற்றிருக்கன்னு என் சட்டை பிடிச்சி கேளுங்க. அதுக்கு உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது. ஆனா அதுக்கு நான் வழி வைக்க மாட்டேன். நான் சொல்லதுக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிருவேன். உங்க வீட்டு பிள்ளையின் சின்னம் பனைமர சின்னம். நம்ம வீட்டு சின்னம் பனைமர சின்னம். உங்க வீட்டு சின்னம் பனைமர சின்னம். உங்க வீட்டு சின்னம் எங்க வீட்டு சின்னம், நம்ம வீட்டு சின்னம் பனைமர சின்னம். மறந்தும் இருந்தும் விடாதீர்கள், நம்ம வீட்டு சின்னம் பனைமர சின்னம். பனைமரத்துள்ள அத்தனை பொருட்களும் பயன்படுற மாதிரி இந்த பனைமரத்துல நிக்கிற டேனியலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவானே நாங்க வாக்கு கொடுக்கிறோம். அன்னைக்கு விட்டு மருமக்க மாதிரி நாங்க வாக்கு கொடுக்கிறோம். என் தம்பி கச்சிதமா இந்த பணியை செஞ்சு முடிப்பானே நாங்க வாக்கு கொடுக்கிறோம். நமது தொகுதி எம்எல்ஏ டேனியல், நமது தொகுதி எம்எல்ஏ டேனியல். அன்பான வாக்காள பெருமக்களே, நான் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை. 10 ஆண்டுகளாக தன்னையே இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்து இந்த தொகுதிக்காகவே தன்னை முழுமையாக ஒப்படைத்த நல்ல சிவன் பெற்ற தவ புதல்வன் இந்த விக்ரமுக்கு வாட்டர் கேன் சின்னத்தில் உங்க வாக்குகளை செலுத்துமாறு உங்கள் வீட்டு பிள்ளை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 10 ஆண்டுகளாக தன்னையே இந்த தொகுதிக்காக அர்ப்பணித்த இந்த நல்ல சிவன் பெற்ற தவ புதல்வன் நான். உடலும் உசுரும் இந்த தொகுதிக்கே என்று வாழ்ந்த இந்த நல்ல சிவன் பெற்ற புதல்வன் நான். என் தந்தையை பற்றி பேச வேண்டும் என்றால் நாட்கள் போதாது. ஆனால் அதை நான் விரும்பவில்லை. என் தந்தையை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏன் தெரியாது? நல்லா தெரியும். 10 வருஷமா தொகுதிக்கே போகாதவர்னு. டேய், அவருக்கு இந்த தொகுதி இருந்ததே மறந்து போச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப அனன்யமா இருந்திருக்காரு. திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்காரு. இந்த தொகுதியெல்லாம் செக் பண்ணிடுங்க. என் தந்தை பற்றி நான் பேச வேண்டும் என்று ஆவல் கொண்டேன். ஆனால் என் தந்தை தடுத்து விட்டார். என்னைக்கும் செய்ததை சொல்லி காட்ட அவர் விரும்பவில்லை. விளங்கிருண்டா? ஏனால் என் தந்தை செஞ்ச நன்மைகள் ஏராளம் தாராளம். தூக்கத்தில் கூட தன் தொகுதி பற்றியே சிந்திப்பார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். என் தந்தை அடிக்கடி சொல்லுவார், நான் செத்தாலும் இந்த மண்ணில் தான் என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று. சந்திரமண்டலத்தில அடக்கம் பண்ண முடியும், இங்கதான் அடக்கம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் நேசிப்பவர் என் தந்தை. அதிலும் குறிப்பாக இந்த தொகுதி என்றால் அவருக்கு உசுரே. புண்ண பிடிக்காதே. கோடீஸ்வரன் ஆயிருக்கீங்க சும்மாவா? உப்பிட்டவரே உள்ளளவும் நினைனே பழமொழி இருக்குது. உங்களுக்கு எல்லாம் உப்பிட்டவரே மறந்துடாதீங்க. உங்க பொன்னான வாக்குகளை இந்த கேன்சனத்துக்கு செலுத்துங்க. நான் உங்க வீட்டு புள்ள, உங்க வீட்டு செல்ல புள்ள. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நைட்டு 12 மணி ஆனாலும் சரி, உங்களுக்காக ஆளாந்து களை இறங்குவா இந்த விக்ரமே. என் தந்தைக்கு ஒரு பழக்கம் உண்டு.
இரவானால் எங்கள் வீட்டு கதவை அவர் பூட்ட மாட்டார். நான் கேட்பேன், ஏனப்பா கதவை பூட்ட மாட்டீர்கள் என்று. என் தந்தை சொல்லுவார், இந்த தொகுதி மக்கள் எந்நேரமானாலும் என்னை சந்திக்க வேண்டும், அதற்கு இந்த கதவு ஒரு தடையாக இருந்துடக்கூடாது. அதனால் எங்கள் வீட்டில் கதவு பூட்டுவதே கிடையாது. என் தந்தைக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்க என்ன வேணாலும் என் வீட்டுக்குள் வரலாம் போகலாம், அது உங்கள் வீடு, உங்க தலைவன் வீடு. வீட்டு வாசல்ல பாரி நாயை கட்டி போட்டிருக்கான், எவன்டா வருவான்? வர்ற தேர்தல எதிரிக்கு நாம ஒரு பாடத்தை புகட்டணும். சுண்டைக்கா பையன் அவன். அவன் நம்ம நல்ல சிவா ஐயாவை எதிர்த்து நிக்கிறானா. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் என்று பாருங்களேன். அந்த சுண்டைக்கா பையனின் ஆசை அரசியலுக்கு வந்தால் பணக்காரன் ஆகிவிடலாம் என்ற ஆசை, பேராசை. என் தந்தை தன் வாழ்க்கையை இதுக்காக அர்ப்பணித்தவர். நீங்களே என் தந்தை பார்த்திருப்பீர்கள். இத்தனை வருடம் ஆட்சியில் இருந்தும், இத்தனை வருடம் இந்த தொகுதியில் அவர் எம்பியாக இருந்தும் தனக்குன்னு ஒரு சட்டை கூட வாங்காதவர். அவர் தான் யாருன்னு காட்டுறதுக்காகவே சட்டை போடல, இதுக்காக தான் சட்டை வாங்காம இருந்தாரா. உங்களுடைய படத்தில் இருந்து தனக்குன்னு ஒரு சட்டை கூட வாங்காதவரு எப்பேற்பட்ட உத்தமனா இருப்பார் என்று சிந்தித்து செயல்படுங்கள் மக்களே. நேற்று பார்க்கிறேன், அந்த சுண்டைக்கா பையன் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை கட்டி பவளமாக வந்து ஓட்டு கேட்கிறார். இவன் எல்லாம் நாட்டு மக்களுக்கு என்ன சேவை செய்ய போறான்? மக்களே, மக்களே சிந்தித்து ஓட்டு போடுங்கள். இது உங்களுக்கான நேரம். கையவர்கள் கையில் இந்த ஓட்டு போயிடக்கூடாது. ஆமா, இவனையும் அப்பனா அப்படியே உத்தம புத்திரன். இப்போது என் தந்தை உரையாற்றுவார். அன்பான வாக்காள பெருமக்களே, எனக்கு உடம்புக்கு அறவே முடியல. ஆனாலும் என் மக்களை நான் எப்படியாவது பார்த்தே ஆகணும்னு வந்திருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்ன வாடசாமி நல்லா இருக்கியா? பொண்ணுசாமி என்ன நல்லா இருக்கியா? எல்லாம் நல்லா இருக்காவல்ல? கட்டிலாம் கொடுத்துட்டல? சரி. அடடாதாரி பையில 100 பேர் நிக்காமனா அதுல கண்டிப்பா 2 பேர் பொன்னுசாமி குப்புசாமி இருக்கத்தான் செய்வான். என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் இந்த மக்களுக்காகவே வாழணும், உழைக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் நினைச்சேன், என் மனசு நினைச்சது. ஆனா என் உடம்பு ஒத்துழைக்கல. உங்களுக்காக கடைசி வரைக்கும் உழைக்கணும்னு நினைச்சேன், ஆனா உடம்பு ஒத்துழைக்கல. அத என் பையன் சொன்னா, நீங்க இல்லட்டா என்னப்பா, அந்த இடத்துல இருந்து நான் இந்த மக்களுக்கு சேவை செய்வேன். அப்பதான் எனக்கு தோணுச்சு, இவனை களை இறக்குன, இந்த மக்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே என் தவ புதலன களை இறக்குன. உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். இனிமேல் இவன் உங்க வீட்டுக்குள்ள, இவன் உங்க வீட்டுக்குள்ள, இவனுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும். இவனுக்கு ஓட்ட போட்டு எதிரிய தலக்க வைக்கணும், அவனை தோக்கடிக்கணும். எங்க வந்து யாரு தேர்தல நிக்கிறது? சுண்டைக்கா பயிலெல்லாம் தேர்தல நின்னா நம்மள மாதிரி ஆட்கள் என்ன பண்றது? டேய், இப்போ சொல்ற, உங்களுக்கு நேரம் போலன்னா கிரிக்கெட் கிரவுண்ட்ல போய் கிரிக்கெட் விளையாடுங்க. இப்படி சேவை செய்யறவனை எதிர்த்து நின்னு அவன் மனசை நோகடிக்காதீங்க. மக்களே, நீங்க தான் இதுக்கு சரியான பதில கொடுக்கணும். சேவை செய்யறதுக்காகவே பிறந்த என் பிள்ளைக்கு அந்த சுண்டைக்கா பைய விளையாட்டு பைய ஒரு போட்டியா, இந்த திருப்பி நீங்க அவனை தோக்கடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவன் தேர்தல நிக்கிறதுக்கே பயப்படணும். அப்படி ஒரு தோல்வி நீங்க அவனுக்கு கொடுக்கணும். மறந்தும் இருந்தும் விடாதீர்கள், உங்கள் சின்னம் வாட்டர் கேன். இந்த கேனு தாகத்தை மட்டும் இல்ல, உங்க வறுமையும் போக்கும். நான் வெற்றி பெற்றா ஒரு ஏழை கூட நம்ம தொகுதியில இருக்க மாட்டாங்க. ஆமா, எல்லாரும் பிச்சைக்காரனாக்கி விட்டு போயிருவான். உங்கள் சின்னம் வாட்டர் கேன், வாட்டர் கேன், வாட்டர் கேன். ஏதோ செத்து கிடக்கேன்னு சொன்னா இந்த கத்து கத்துறான். உங்கள் சின்னம் வாட்டர் கேன், உங்கள் சின்னம் வாட்டர் கேன். அன்பான என் உடன்பிறவா சகோதர சகோதரிகளே, என் ரத்தத்தின் ரத்தங்களே, எப்பொழுதும் ஒரே மாதிரி ஓட்டு போட்டு நம்ம எதையும் பார்த்ததில்லை. கொஞ்சம் வருங்கால சந்ததிக்கும் கொஞ்சம் வழி கொடுத்து பார்ப்போம். அவங்க செய்யறாங்களா இல்லையானே நம்ம வழி கொடுத்தாதானே தெரியும், பதவியை கொடுத்தாதானே தெரியும். கொடுத்து பார்ப்போம். நாம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு 10 வருஷமா ஆட்சியில இருந்து நமக்கு எதுவுமே பண்ணாதவங்க இனி வர அந்த 5 ஆண்டு இல்லையா நமக்கு செய்ய போறாங்க. மறுபடியும் ஏமாந்து போகாம இந்த ஒரு திருப்பி இந்த டேனியலுக்கு உங்க வாக்குகளை செலுத்தி பாருங்க. வருங்கால தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. மாற்றம் நல்லது, மாற்றத்தை விரும்புங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. நமது சின்னம் பனைமரம். நான் யாருன்னு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பெத்த பிள்ளைக்கே உண்மையா இல்லாதவரு சொந்த தொகுதி மக்களுக்கு மட்டும் எப்படி உண்மையா இருக்க போறாரு? சிந்தித்து வாக்களிங்க மக்களே. நமது சின்னம் பனைமரம். நான் பேசட்டுமா? உனக்கு வாய்ப்பு உண்டு, எல்லாரும் பேசணும்னு. கடைசியில தெருவுக்கே கூட்டு வந்துட்டியேடி. என்ன பாக்குற? உனக்கு மட்டும்தான் மயக்க பிடிச்சி பேசுறது பிடிக்கும். இவ ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு மயக்க கொடுத்துட்டியே, பிரமாதமட்டி. இப்பொழுது நமது வேட்பாளர் டேனியல் அவர்களின் உடன்பிறவா சகோதரி செம்பகவள்ளி உங்களுடன் உரையாற்றுவார். பியாதில போவா எட்டி, எனக்கு தன்னம் கொண்டே பேச தெரியாது, இதுல மயக்க பிடிச்சா. கரு, ஓட்டு கேட்க போறதுக்கு எண்ணிக்கை குறைவா இருக்குன்னு சொன்ன. நானும் இந்த பச்சை கலர் சேலையை கட்டிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன எதிராவது கோத்து விட்டு தொலைச்சிருவேன். தொலைச்சி இப்பொழுது செம்பகவள்ளி உங்களுடன் உரையாற்றுவார்கள். முடிவே பண்ணிட்டல நீ. பேசு பேசு. என்ன தட்டி பேச சொல்ற? கை கால்லாம் ஆடுதுட்டி. ஏட்டி, எண்ணிக்கைக்கு தானே என்னை கூப்பிட்டேன்.
சரி எப்பவும் நீ தான் வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குவ. சரி பைய உள்ள இழுத்துட்டு வந்துட்டு வேற வழி இல்ல, துணைக்கு போவும் நினைச்சது ஒரு குத்தமா. இப்படி நடுத்தருக்கு கூட்டு வந்ததே தப்பு. அரசியலுக்கும் எனக்கும் ஏகா பொருத்தம். கடைசி என்னையும் இதுக்கு இழுத்துட்டு வந்துட்டேடி. காலவும் கற்று மரன்னு சொல்லுவ, கத்துக்கிடுவோம். என்ன செத்ததுக்கு அப்புறமாட்டி கத்துக்கிட முடியும்? உசோடு இருக்கும் போது கத்துக்கிட முடியும். அதனால எவ்வளவு கத்துக்கிட முடியுமோ கத்துக்கிடணும். அதனால வர பிரச்சனை ரெண்டா சமாளிச்சுக்கலாம். என்ன சொல்ல சரிதானே? பேசுங்க, அடுத்து நான் பேசணும். நல்லா பாரு, உனக்கு பிறந்த உள்ள, அதான் அமெரிக்கால பிறந்த உள்ள, தமிழ் நாக்கிலே வராது. அதுவே நான் பேசணும்னு ஆவலா இருக்குது. நீ எல்லாம் ஏமாத்துறோம். சும்மா மயக்க பிடிச்சி வெளுத்து வாங்கி பாரு. அந்த விக்ரம எவ்வளவு வெளுக்க முடியுமோ வெளுத்துக்க. இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடையாது. அப்படிங்கிற இப்ப பாரு. அன்பான வாக்காள பெருமக்களே, உங்களிடம் ஒன்று நான் சொல்ல விரும்பிக் கொள்கிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது ஒரு துளியும் இல்லை. இப்பொழுது பெண்ணை மதிக்காதவனுக்கு பெண்ணின் ஓட்டா. இவர் பெண்களை மதிக்க மாட்டாரா, ஆனா பெண்களுக்குள்ள ஓட்டு மட்டும் இவருக்கு வேணுமா? ஏன் உனக்கு ஓட்ட போட்டுட்டு காலத்துக்கு நாங்க அடிமையா இருக்குதுக்கா? விக்ரம், ஒன்ன புரிஞ்சுக்க. ஆண்களை விட இன்னைக்கு பெண்கள் ஓட்டு தாண்டா அதிகம். எங்களுக்கும் காலம் வந்திருக்கு பாத்தியா? யார கேவலமா பாத்தியா? இன்னைக்கு அவங்க ஓட்டு தாண்டா நிறைய இருக்குது. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தா நேரம் வரும், நேரம் வந்தால் உன்னை தூக்கி போட்டு மிதிப்போமே, உன்னை தோக்கடிப்போமே. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் நேரம் வரும், நேரம் வந்தால் பெண்களை வாழ வைப்போமே, பெண்களை படிக்க வைப்போமே, பெண்களுக்கு சிறு தொழில் செய்ய உதவி செய்வோமே. என் அன்பான தோழிகளே, என் உடன்பிறவா சகோதர சகோதரிகளே, நம்ம வீட்டு புள்ள, நம்ம தம்பி, நம்ம உடன்பிறவா தம்பி டேனியலுக்கு நம்ம வாக்குகளை, நம்ம பெண்கள் வாக்குகளை அவனுக்கு செலுத்துமாறு தரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். நம்மளை தூக்கி போட்டு மிதிக்கிறவனுக்கு நம்ம ஓட்ட கொடுக்காம, நம்மளை ஒசத்தி பார்த்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறான் பாருங்க, அவனுக்கு ஓட்ட போடுவோம். பேசவே தெரியாதுன்னா போட்டுக்கிட்டு இருக்க. அந்த விக்ரம எவ்வளவு நாள் திட்டுக்கேன்னு சொன்ன பாரு, தைரியம் தானா வந்தது, தானா சொற்பொழி வந்துட்டு பாத்துக்க. ஆமா, அன்பான வாக்காள பெருமக்களே, என் தம்பிக்கு ஓட்ட போடுங்க. நான் அதிகமா வள சொல்லன்னு பேச போறதில்ல. ஏன்னா பேசுறவன் காரியத்தை செய்ய மாட்டான், அதிகமா பேசுறவன் காரியத்தை முடிக்க மாட்டான், அமைதியா இருக்கவன் பேச மாட்டான். என் தம்பி சொன்னதை நிறைவேற்றுவான், அதுக்கு நான் பொறுப்பு. என்னைக்கு எதிரி வெளியிலேயே இருக்க மாட்டான், வீட்டுக்குள்ளே தான் இருப்பான், சொந்தத்துக்குள்ளே தான் இருப்பான். அப்படிதான் நம்ம தம்பி டேனியலுக்கும். நம்ம தம்பி பிள்ளையாண்டா 12 வயசுல இருந்தே பொது சேவை செய்யறான். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்பா, நான் இந்த மாதிரி பொது சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பதவியோ ஒரு அதிகாரமோ என்கிட்ட இருந்தா மக்களுக்கு இன்னும் அதிகமா நான் செய்யலாம். நீங்க இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில இருந்திருக்கீங்க, ஒரு பதவி வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருக்கான் புள்ள. புள்ள ஆசை நிறைவேற்றுறதான நல்ல தகப்பனோட அழகு, அதுதானே உலகம் வழக்கம். ஆனா இந்த டேனியல் அப்பா என்ன தெரியுமா பண்ணாரு? அதான் அந்த நல்ல சிவ, அதான் 10 வருஷமா இந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யாம எம்பிங்கிற பதவியில இருந்துகிட்டு இருக்கானே. அது மட்டும் இல்ல, புள்ளைக்கு அந்த பதவி தாராவாத்தம் கொடுத்திருக்காரு. யார் வீட்டு சொத்தை யார் கொடுக்கறது? இத தெரியாம தான் கேக்குறேன். ஓட்டு போட்ட அப்பனை நம்ம தேர்ந்தெடுப்போமா, இவன் நோகாம புள்ள கையில தூக்கி கொடுத்துருவானே. அவிய அப்படியே சந்தைக்கு வளர்க்காவலாம். இப்போ மவன் நோகாம அந்த பதவியில இருந்துகிட்டு அதிகாரம் பண்ணுவான். அடுத்து அவன் பிள்ளைக்கு விட்டு கொடுத்துட்டு போவான். அப்ப ஓட்டு போட்ட நாமெல்லாம் இழுச்ச வைங்க, அவன் வாழ்ந்துட்டு போகணும். 10 வருஷமா இந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யாதவன் அவன் புள்ள கையில பதவி கொடுத்தோன்னே அவன் புள்ள வந்து அப்படி சாடிடுவானா என்ன? அப்படியே வந்து சாடிட மாட்டான். தான் புள்ளைக்கு அந்த பதவி கொடுத்துட்டு நான் நல்லசா நெஞ்சரியில படுத்த மாதிரி இந்த விக்ரமும் நாளைக்கு நெஞ்சரியில படுத்து என் பதவிய என் புள்ளைக்கு கொடுத்துட்டு போறேன், நான் செஞ்ச தேவைய என் புள்ள செஞ்சுட்டு போவானே அவனும் 2 டயலாக்க பேசிட்டு பதவிய பரம்பரையா அனுப்பிச்சிட்டு போயிருவானுங்க. அப்பேற்பட்ட நல்ல சிவங்கிட்ட இந்த டேனியல் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு இவர் அப்பா அவங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு புள்ளை வித்துட்டாரு. இது பெத்த புள்ளைக்கு பெத்த தகப்ப செய்யற பெரிய துரோகம் இல்லையா? அதான் நாங்க பார்த்தோம். நீ அரசியல் நில்லு, இந்த மக்களுக்கு சேவை செய்யி, உன்னை நாங்க எப்படியாவது ஜெயிக்க வைக்கிறோம்னு வாக்கு கொடுத்திருக்கோம். அன்னைக்கு மருமக்கமாறு வாக்கு கொடுத்திருக்கோம். மக்களே, சிந்தித்து செயல்படுங்க. இது வரைக்கும் ஒண்ணு செய்யாதவ இனி என்னத்த செஞ்சா
இதெல்லாம் இவ எங்கிருந்துயா கத்துக்கிட்டா? அதப்ப நானும் அதிர்ச்சியில நிக்கிறேன். என்ன பயவுல பொண்ணு போடுது. ஆனா உனக்கு ஈடு நீ மட்டும்தான் மட்டி. அத்தை நானும் பேசுறேன். இப்போது நமது கமிஷனருடைய வருங்கால மனைவி ஆதிரா உங்களுடன் உரையாற்றுவார். இது பொண்ணு துறைக்கு தெரியுமாட்டி? சொன்னதே அவன் தானே. அவன் சொன்னானா? ஆமா, என் பொண்டாட்டின்னு சொல்லுங்க, ஊருக்கே தெரியட்டுன்னு அவன் தான் சொன்னான். பொண்ணு துறை பத்திரிக்கை வேலையை பத்தியா? நம்ம வீட்டுல ஒவ்வொன்னும் ஒவ்வொரு தினுசா இருக்குப்பா. அத்தை இதுக்கு பேரு என்ன பேரு? எதுக்கு பேரு? நம்ம சின்னம், நம்முடைய அடையாளம் பனை மரம். பனை மரம். அத்தை கரெக்ட் தானே? பனை மரம் கரெக்ட் தானே அத்தை? ஓ, மைக்க வாங்கி தமிழ் கத்திக்கிட்டு இருக்க. நமது சின்னம். அத்தை என்னத்த? ஐயோ எனக்கு இப்பவே கண்ணு கட்டுதே. பனை மரம். நமது சின்னம் பனை மரம். உங்கள் ஓட்டு சேனியலுக்கு. பதறாத டேனியல் தான் சேனியல்னு வருது. அமெரிக்கா ஒண்ணு இல்ல. அத்தை இவள பேச விட்டு இன்னைக்கு பல பேர் ஓடிடுவ போலுக்க. உங்கள் சின்னம் பனை மரம். உங்கள் வேட்பாளர் சேனியலுக்கு உங்கள் ஓட்டை செலுத்துங்க. அமெரிக்கா எப்படி தமிழ் பேசுது பாத்தியா? இந்த தமிழ வச்சே நான் பல ஓட்டு வாங்குறேன். இவள வச்சே லட்ச ஓட்ட வாங்குறேன். இப்ப பாரு. ஐயா மதனே, மீனா ஏதோ பிளான போட்டா. என் பேத்திய வச்சு லட்ச ஓட்ட வாங்க போறா. பையன் உள்ள என்னமோ யோசனை இருக்கு. அது எப்படிப்பா இவனுக்கு மட்டும் உடனே ஐடியாலாம் கிடைக்குது? அதான்டா மீனா, இப்ப ஏதோ பிளான போட்டிருக்கா. இத வச்சே லட்ச ஓட்டு வாங்க போறா. அவ யோசிட்டா, இனி செயல் இறங்குவா. அதுல வார்த்தையை விட்டுருக்கா, அதை புடிச்சுக்கிட்டா. இப்ப அந்த பிளான போட்டு ஓட்ட வாங்குவா பாரு. பையன் உள்ள என்னமா யோசிக்குது.